வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகளை மிரட்டி அரசியல் செய்யும் அரசாங்கம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. நல்லூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு 6ஆம் நாளாகவும் முன்னெடுப்பு. கிளிநொச்சியில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி. சிட்னியில் எழுந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி. டெங்கு தொற்று தீவிரம். 28,000 கடந்த நோயாளர்கள், 15 பேர் உயிரிழப்பு. வடக்கில் நிலை கொண்டுள்ள தாழ்முக்கம். சண்டிலிப்பாயில் சுவிஸிலிருந்து வந்தவர் வெட்டி படுகொலை, தடயங்களை அழிக்க பாரிய திட்டம். சுவிஸில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தவர் முகமூடி கொள்ளையர்களால் படுகொலை. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் அடுத்தடுத்து 2 மோசடிகள், வெளியான அதிர்ச்சி தகவல்கள். வவுனியாவில் ஏனையின் வீதியில் விபத்து, ஒருவர் படுகாயம், ஒருவர் கைது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழ் சடலமாக மீட்கப்பட்ட ஆண். வீடொன்றில் மர்மமாக உயிரிழந்து கிடந்த நபர், விசாரணைகள் தீவிரம். இன அழிப்புக்கு துணை போனதா காங்கிரஸ், தென்னிந்திய பிரபலங்களின் குமுறல். தொடர்வன விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் ஊழல் முறைகேடுகளை செய்த அரசு அதிகாரிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைது செய்யாமல் அவர்களை மிரட்டி நிர்வாக விடயங்களில் தமது கட்சி சார்ந்தவர்களுக்கு சலுகைகளை வழங்கி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் தென்மராட்சி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஊழல் முறைகேடுகளை ஒழிக்கப் போகிறோம் என்று வாக்குறுதி வழங்கி வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பல முறைகேடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். தெற்கில் ஒரு சிலரை கைது செய்தாலும் வடகிழக்கில் உள்ள ஊழல் அதிகாரிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைது செய்யாமல் அதற்கு வலுவான காரணம் இருக்கிறது. அதாவது வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்த்த மக்கள் ஆணையை பெறாத நிலையில் ஊழல் அதிகாரிகளை வைத்து தமது கட்சி சார்ந்தோரின் நலனை பாதுகாப்பதே அவர்களின் திட்டமாகும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரம் கடந்த 12ஆம் தேதி ஆரம்பமாகியது. அதன் அடிப்படையில் இன்று 6ஆம் நாளாக நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்திற்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழ் தேசிய பேரவையால் இவ்வாறு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை நினைவு கூறும் முகமாக வலிவடக்கு பகுதியிலும் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்காக நினைவு தினமும் அதேபோன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தில் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட தமிழ் இனப்படுகொலையை அடுத்த சந்ததியினருக்கு கடத்த முகமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நினைவு ஊர்தி இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் மக்கள் அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நினைவூர்தியில் பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடந்த 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவுவேந்தல் வாரத்தினுடைய ஊர்தி பவனி தமிழ்தாயக பிரதேசமெங்கும் பயணித்து இனப்படுகொலை நாளான அதே 18ஆம் தேதி அன்று முள்ளிவாய்க்காலை சென்றடையும் என்றும் ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழின அழிப்பை பிரதிபலிக்கும் வகையில் நினைவின் வழியே இனத்தின் வரலாற்றை காக்கும் ஒரு சின்னமாக சிட்னியில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. இந்த படுகொலைக்கு இலக்கான தாயக தமிழ் மக்களின் நினைவாகவும் அவர்களின் நினைவு நாட்களில் மலர்தூவி வணக்கம் செலுத்தவும் சிட்னி நகரில் நிரந்தர தமிழர் நினைவு தூவி ஒன்று திறக்கப்பட்டது. தமிழர் இன அழிப்பு நினைவு தூவி திறப்பு நிகழ்வு இன்று காலை 9:45 மணிக்கு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நகரசபை முதல்வர் பங்கேற்று நினைவு தூவியினை திறந்து வைத்துள்ளார். நாட்டில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 28,713 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது. மேலும் டெங்கு தொற்றால் இதுவரை 15 பேர் மரணமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த தகவலை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் மருத்துவர் பிரஷீலா சமரவீர உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. நாட்டில் நிலவுகின்ற டெங்கு பரவல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நுழம்பு பெருகும் இடங்களை உடனடியாக அகற்றுவதற்கும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வடக்கு திசையில் நிலை கொண்டிருந்த தாழ்முக பிரதேசம் படிப்படியாக நலிவடைந்து செல்வதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தாழ்முக பிரதேசத்தின் தாக்கம் காரணமாக மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் முகில் மூட்டம் சிறந்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் பொலனறுவை மாவட்டத்தில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாண மாவட்டம் சங்கவேலி பகுதியில் சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்த முதியவர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதோடு பெருந்தொகையான நகை மற்றும் பணம் என்பன கொள்ளையிடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சுவிஸில் இருந்து 2 மாதத்துக்கு முதல் வந்த 66 வயதான வள்ளிபுர சந்திரசேகர் என்ற முதியவர் சங்குவேலியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் இவ்வாறு கொலை செய்யப்பட்டார். நபரின் வீட்டின் புகைக்கூட்டின் வழியாக உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் முகத்தை துணியால் மறைத்துக் கொண்டு வீட்டுக்குள் புகுந்தனர். பின்னர் வீட்டில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டன. கொள்ளையர்கள் முதியவர் அணிந்த சுமார் 30 பவுன் தங்க நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் என்பவற்றை கொள்ளையிட்டுச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடயங்களை அழிக்கும் நோக்கில் கையுறைகள் அணிந்து செயற்பட்டதோடு மோப்ப நாய் வழித்தடத்தை குழப்பும் வகையில் மிளகாய் தூள் தூவி தப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கொள்ளையின் போது இந்த கைத்தொலைபேசியை எடுத்துச் செல்லாமல் தப்பிச் சென்றனர். சுவிஸ் நாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தவரை படுகொலை செய்து நகைகள் பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்துச் சென்றுள்ளது. மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த வள்ளிபுரம் சந்திரசேகரம் வயது 66 என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நீண்ட காலம் சுவிஸ் நாட்டில் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாதம் விடுமுறையில் சண்டிலிப்பாயில் உள்ள தன்னுடைய வீட்டில் தனித்து வாழ்ந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதிக்கு பின் அவருடன் குடும்பத்தார் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை அது தொடர்பில் மானிப்பாய் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அண்மையில் ஊடகங்களில் வெளியான 2 வெவ்வேறு நிதி மோசடிகள் தொடர்பான செய்திகள் குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உத்தியபூர்வமாக விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி முதலாவது சம்பவத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சேவை வழங்குனர் ஒருவருக்கு சேர வேண்டிய தொகை பணம் அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. முதல்கட்ட விசாரணையின்படி தேவையற்ற 3ஆம் தரப்பு நபர் ஒருவர் அந்த சேவை நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் கணக்கை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அவர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களையும் ஆவணங்களையும் மாற்றி உள்ளமை தெரிய வந்துள்ளது. வவுனியா ஏனையின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்ததாக வவுனியா காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஏனையின் வீதியில் அமைந்துள்ள திறந்த பல்கலைக்கழகத்திற்கு அருகாமையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா நகரை நோக்கி மோட்டார் சைக்கிள் ஒன்று சென்று கொடுத்த போது அதே வழியில் வந்த 2 சொகுசு வாகனங்கள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய ஒரு கார் காவல்துறையால் கைப்பற்றப்பட்ட நிலையில் அதன் சாரதி கைது செய்யப்பட்டதோடு மற்ற வாகனம் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழ் பாவியில் மீனவரின் வலையில் சிக்கிய நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். இதன்பொழுது கல்லடி புதிய ரஜ்பார் வீதியைச் சேர்ந்த 44 வருட சந்திரசேகரன் கயேந்திரன் என்பவரை வார் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த வாவியில் சம்பவ தினமான இன்று காலை 6:30 மணியளவில் வழமை போல மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்ட மீனவர் ஒருவரின் வலையில் சடலம் ஒன்று சிக்கியதை அடுத்து அதை மீனவர்கள் கரைக்கு இழைத்து வந்து காவல்துறைக்கு தெரியப்படுத்தினர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மதுபோதையில் வாவியில் நீராடிய நிலையில் நீரில் மூழ்கியுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கல்கிச பெட்ரோவிட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறாக சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பெட்ரோவிட்ட கல்கிச பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவரே இவ்வாறு மரணித்துள்ளார். அந்த நபர் அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்தவர் என்றும் அவரது கழுத்து பகுதியில் சிறிய வெட்டுக்காயம் ஒன்று காணப்பட்டமை அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தையொட்டி தென்னிந்திய பிரபலங்கள் சிலர் தங்களுடைய இரங்கலையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இதன்படி முள்ளிவாய்க்கால் எம் இனத்தின் இரத்தத்தையும் செந்நீரையும் பாய்ச்சி உயிரை பறித்தார்கள் என தென்னிந்திய பிரபல இயக்குனர் டி ராஜேந்தர் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குறித்து கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் தினம் ஒரு துக்க தினம். எமது இதயத்தை ரணமாக்கிய அந்த நாள் எமது இனத்தை துடிதுடிக்க இழந்தோம். அதை நினைத்து பார்க்கையில் வேதனை அளிக்கிறது. அந்த உறவுகளின் ஆத்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஈழம் அப்போது மலரும் என்று தினம் தினம் ஏங்குகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நண்பர் விஜய் ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறார் என்றவுடன் காங்கிரஸ் கரம் நீட்டியது. இதை பார்க்கும் போது இன்று திமுக கவலைப்படுகிறது. இதே காங்கிரஸ் தானே அன்று வாழ்ந்த எமது ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் செய்தனர். அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்து சிங்கள இராணுவத்துக்கு துணை போனார்கள். எப்படி என்னுடைய தொப்புள் கொடி பந்தங்களுக்கு அந்த துன்பத்தை அள்ளி கொடுத்தார்கள்? எப்படி அன்றைய தினம் முள்ளிவாய்க்காலில் இரத்தம் எவ்வாறு பாய்ந்தது என்பது தெரியும். அப்பாவி தமிழர்கள் அன்று தங்களை இழந்த போது எனக்கு எப்படி வலித்திருக்கும், அன்று எனக்கு எப்படி துடித்திருக்கும். என் ஈழத்தமிழ் இனத்தின் மீது இன்றைக்கு அவன் போட்டான் வேட்டு. சிங்களவர்களோடு இந்த காங்கிரஸ் வைத்தது கூட்டு.
இன்றைக்கு திமுகவோடு வைத்தது கூட்டு, நேரம் பார்த்து வைத்தது வேட்டு. இப்போது உங்களுக்கு வலிக்குதே. ஈழத்தமிழர்கள் காங்கிரஸால் படாத பாடுபட்ட போது எனக்கு எப்படி வலித்திருக்கும் என்றும் அவர் தனதுடைய ஆதங்கத்தை இதேவேளை பகிர்ந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.